மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். கீழே எரிமலை இருக்கு, அது கடலுக்கு கீழே, அது வெடித்து சிதறும். அப்ப பாருங்க, தண்ணிக்குள்ளேயே ஒரு நெருப்பு பூகம்பம். கீழே இருக்கிற எரிமலை வெடிச்சா என்னன்னு நினைச்சு பாருங்க. கடல் பொங்குமா? தண்ணிக்குள்ள நெருப்பு வர்றதை பார்த்திருக்கீங்களா? யாரும் பார்த்துருக்க முடியாது, வரும். சித்தர்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. நான் படித்து தெரிஞ்சதெல்லாம் இது வரைக்கும் இதே சித்தர்கள் அந்த அப்போ சொல்கிறேன். ஒரு மனிதன் நினைத்தால் இங்கிருந்து 1000 மைல் வேணாலும் பறந்து போயிடுவானா. அந்த காலம் வருமா? எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிற, நியூசிலாந்தில் இருக்குதுங்கிறான், இங்கிலாந்தில் இருக்கிறான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பேர்டு, ஒரு பறவை, கிளைமேட் இங்கே தான் நல்லா இருக்குன்னு அங்கிருந்து எத்தனை 1000 கிலோமீட்டர் பறந்து வருது. அது எங்கே தங்கம்னு தெரியுமா? அதுக்கு எங்கே ஃபுட்டு கிடைக்கும் தெரியுமா? அதுக்கு வருதில்ல. இங்கே வேடந்தாங்களில் உட்காந்து குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டு மறு திரும்பி கூட்டு போதில்ல. அப்போ நம்ம அறிவாளியா, அது அறிவாளியா? சொல்வது என் கடமை, ஏற்றுக்காது உங்கள் இஷ்டம். நீங்கள் திட்டுறதுக்காக நான் கோச்சிக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் சென்ஸ் அவ்வளோதான், உங்கள் மதி அவ்வளோதான் வேலை செய்யுது. நான் தப்பு சொல்ல. நான் என்ன சொல்லனா, இப்படியும் இருக்கும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சித்தர்கள் ஒரு காலத்தில் சொன்னது இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை பற்றி நான் கவலைப்படல. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத அதிகமாக கடவுள் நினச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா பஞ்சபூதங்கள் இல்லாமல் அவங்கள பஞ்சபூதங்கள் தான் கடவுள். உங்க கூடவே இருக்காங்க கடவுள். இந்தியாவின் ஆய்வு மையம், வெப்பநிலை ஆய்வு மையம் இருக்கிறது பூனேயில் இருக்குது. அவங்களே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்திய பெருங்கடல் இருக்குல்ல, அதனால் ஒரு பெரிய பாதிப்பு. உள்ளே இருக்கிற எரிமலையெல்லாம் வெடிக்க போகுது, பூரா அமிலமாக போகுது. அமிலமான என்னாகும்? அதில் ஒரு உயிரினம் கூட இருக்காது. அப்போ மீனெல்லாம் கிடையாது. அமிலமாக வெடிக்கிறதும் இல்லாமல் அது பொங்கும், காற்றோடு சேர்ந்து பொங்கும். இப்போ உள்ளே வெடிக்கிறது நெருப்பு, பொங்குறது நீர் நெருப்புமா சேர்ந்து பூமியை பூராமே தாக்கும். பூனே இன்ஸ்டியூட்டில் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய பெருங்கடல் தட்பவெப்பநிலை மாறும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் ஒரு பெரிய அழிவுக்கு உள்ளாகும், பெரிய ஹீட் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி சித்தர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதாவது அழிவு மொத்தமாக பஞ்சபூதங்கள்ட்ட, அது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்ட்டாங்க. இப்போது அந்த நம்ம பார்டர் எண்டு, சவுத் எண்டு பார்த்திங்கன்னா, இதை கன்னியாகுமரி, நாகர்கோவில், நாகப்பட்டினம் அந்த ஏரியா போகிற சவுத் தான். அது கீழே தான் இலங்கை. இப்போ என்னன்னா, நீர்நாள் அழிவு அப்படின்னா இந்திய பெருங்கடல். அதில் என்னன்னா, கீழே உள்ள எரிமலைகள், கீழே எரிமலை இருக்குது, அது கடலுக்கு கீழே, அது வெடித்து சிதறும். அப்போ பாருங்கள், தண்ணிக்குள்ளேயே ஒரு நெருப்பு பூகம்பம். கீழே இருக்கிற எரிமலை வெடிச்சா என்னன்னு நினச்சி பாருங்கள். கடல் பொங்குமா? தண்ணிக்குள்ள நெருப்பு வர்றதை பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்துருக்க முடியாது, வரும். ஸோ அது என்னன்னா, 3 கடலும் சேர்ந்து ஒர்க் பண்ணுமா. அப்போ 3 கடல் பொங்குச்சுன்னா என்ன சார் ஆகும்? வெடிச்சு சார்னா காலி. அதனால அவர் சொன்னார், இந்த ராவண பூமி கடலில் மூழ்குங்கிறான். ராவண பூமியே கடலில் மூழ்க. சவுத்தில் இருக்கிற ஊர் பூரா நினச்சி பாருங்க. அந்த பார்டரு, இந்த கேரளாவிலேருந்து அப்படியே இந்த பக்கம் நாகப்பட்டினம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, இப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா என்ன ஊர், இந்த திருச்செந்தூர், இந்த பக்கம், இது பூராமே அந்த பார்டர் தானே, அப் டு திருநெல்வேலி வரைக்கும். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வெப்பம் சூடு அதிகமாகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் பொங்கும். அது நடக்கும். அது மழையாக இருக்கலாம், கடல் பொங்கலாம், சுனாமிகள் வரலாம், நடக்கும். அது 24 டிசம்பர் தி எண்டுங்க. ஒரு அழிவை இந்த உலகம் பார்க்காமல் இருக்காது. இது சித்தர்கள் சொன்ன வாக்கு. இது நடந்தே தீரும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் சொல்ல வரோம், அவ்வளோதான். இப்போ இருக்கிற இந்த வெப்பம் இருக்குல்ல சார், எவ்வளோ காலம் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை வரணும், கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துருமா, இல்லை இந்த வெப்பம் நீடிக்குமா? போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை, சயின்டிஃபிக்காக சூரியன் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது பூமி, ரொம்ப பக்கமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அது விலகியும் வரும், கூட போகல. அதாவது இந்த வெப்பத்துடைய தாக்கம் என்பது நம்ம ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்குமே அப்படி போகும். அது போகும். பட் இந்த வெயில் காலம் முடிகிறதுக்குள்ளேயே நிறைய இடத்துல இந்த ஃபயரிங்கு, நெருப்பு சம்மந்தப்பட்டதில் நடக்கும். அது நடக்கும். அது தெரியல, வானத்திலிருந்து எரி நட்சத்திரமெல்லாம் விழுங்குறாரு. எரி நட்சத்திரமே விழுகுமா. அப்புறம் அதான் எரி கற்கள் எல்லாம் விழுகுமா பூமியில். இது நடக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். சித்தர்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. நான் படித்து தெரிஞ்சதெல்லாம் இது வரைக்கும் இதே சித்தர்கள் அந்த அப்போ சொல்கிறேன். ஒரு மனிதன் நினைத்தால் இங்கிருந்து 1000 மைல் வேணாலும் பறந்து போயிடுவானா. அந்த காலம் வருமா?
இங்கிருந்து அப்போவே விட்டலாச்சரிய படம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயை விரிச்சிட்டு ஏறி உட்காருவான், பறந்து போனால் அது போகும் தெரியுமா? அது மாதிரி தனி மனிதன், அது இவன் விஞ்ஞான ரீதியாக அதை ரெக்கை வச்சு கண்டுபிடிக்கிறான்னு தெரியாது, இல்லை இவனுக்கே அந்த மாதிரி ரெக்கை வருமானு தெரியாது, ஆனால் பறப்பானான். இப்போ இங்கிருந்து நியூயார்க் போவானா பறந்தே போயிடுவானா தனி மனிதனை. அந்த காலமெல்லாம் வருமா? சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, மனிதன் பறவையாக பறக்கும் காலங்களும் வரும். விமானத்தை சொல்லவன் அவனே தானாக பறப்பானா. எனக்கெல்லாம் அந்த மாதிரி டைமில் நான்லாம் பறக்கிற மாதிரி இருந்தேன்னா அப்படியே ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வந்துடுவேன். பைசா செலவெல்லாம் போயிட்டு வந்துடலாம். சார் அது பறக்கிறத பற்றி சொல்லுவோம். இன்னொன்று நல்லா கேளுங்க சார், இவ்வளவெல்லாம் பேசுகிறோமில்ல, எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிற, நியூசிலாந்தில் இருக்குதுங்கிறான், இங்கிலாந்தில் இருக்கிறான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பேர்டு, ஒரு பறவை, கிளைமேட் இங்கே தான் நல்லா இருக்குன்னு அங்கேருந்து எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பறந்து வருது. அது எங்கே தங்கோன்னு தெரியுமா? அதுக்கு எங்கே ஃபுட்டு கிடைக்கும் தெரியுமா? அதுக்கு வருதில்ல, இங்கே வந்து வேடந்தாங்களில் உட்காந்து குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டு மறு திரும்பி கூட்டு போகுதில்ல. அப்போ நம்ம அறிவாளியா அது அறிவாளியா? அப்போ இயற்கையோடு ஒத்து வாழும் மிருகங்களுக்குள்ள அந்த அறிவுங்கோட மனிதர்களுக்கு கிடையாது. ஆக இயற்கையோடு நம்ம ஒத்து போகிறதில்லை. இயற்கையோடு ஒத்து போனோம்னா இந்த அழிவெல்லாம் வராது. அதனால தான் இயற்கையை கடவுளாக மதிங்கன்னு சொல்கிறேன். உங்களோட பேட்டிகள் கீழே கமெண்ட்டுகள்லாம் வருது அப்படின்னு பார்த்து சொன்னீங்க. அந்த கமெண்ட்டுகள்லாம் பார்க்குறீங்களா? அவங்க சொல்கிறது பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? இல்லை, கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பேசுறது நானே பார்க்கறது இல்லை. நான் எடுத்த படத்தையே நான் பார்க்க மாட்டேன், அது வேற. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கமெண்ட்ஸ் இப்படி வந்ததுன்னு வீட்டில் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், அது உங்கள் விருப்பம். சொல்வது என் கடமை, ஏற்றுக்காது உங்கள் இஷ்டம். நீங்கள் திட்டுறதுக்காக நான் கோச்சிக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் சென்ஸ் அவ்வளோதான், உங்கள் மதி அவ்வளோதான் வேலை செய்யுது. நான் தப்பு சொல்ல. நான் என்ன சொல்லேன்னா, இப்படியும் இருக்கும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சித்தர்கள் ஒரு காலத்தில் சொன்னது இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இதுவும் நடக்கலான்னு தான் சொல்கிறேன். நம்ம வந்து ப்ரிப்பேராக இருக்கணும், கொஞ்சம் அட்வான்ஸாக போய்க்குவோம். இப்படியெல்லாம் நடந்தால் என்ன செய்யலாம், நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் யோசிக்கணும்னு தானே ஒழிய, இவர் என்ன வளர்றாரு நீங்கள் நினச்சிட்டு போங்க. நான் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கவே மாட்டேன். நானே ஒரு படம் இயக்குறேன், அந்த படத்தை எல்லாருமா பாராட்டுறான், என்னையா படம் எடுத்திருக்கேன்னு ஒருத்தர் திட்டிட்டு தான் போவான். ஒருத்தர் சொல்கிறதில்ல ரிசல்ட்டு. என்ன சொல்கிறீங்க? ஒருத்தர் ஓட்டு போட்டு ஆட்சி அமைக்க முடியும்? அத்தனை பேர் சேர்ந்தா தானே. அது மாதிரி சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. அதுலேயும் சில பேர்லாம் இருக்காங்க இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை பற்றி நான் கவலைப்படல. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத அதிகமாக கடவுள் நினச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா பஞ்சபூதங்கள் இல்லாமல் அவங்கள பஞ்சபூதங்கள் தான் கடவுள், உங்க கூடவே இருக்காங்க கடவுள், அதுதான் உண்மை. அதனால் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. வாழ்ந்தாலும் ஏசும், வீழ்ந்தாலும் ஏசும், அதுதானே இயற்கை. அது பரவாயில்ல. அதாவது இந்தியாவின் ஆய்வு மையம், வெப்பநிலை ஆய்வு மையம் இருக்குது, அது பூனேயில் இருக்குது. அவங்களே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்திய பெருங்கடல் இருக்குல்ல, அதனால் ஒரு பெரிய பாதிப்பு. உள்ளே இருக்கிற எரிமலையெல்லாம் வெடிக்க போகுது, பூரா அமிலமாக போகுது. அமிலமான என்ன ஆகும், அதில் ஒரு உயிரினம் கூட இருக்காது. அப்போ மீனெல்லாம் கிடையாது. அமிலமாக வெடிக்கிறதும் இல்லாமல் அது பொங்கும், காற்றோடு சேர்ந்து பொங்கும். இப்போ உள்ளே வெடிக்கிறது நெருப்பு, பொங்குறது நீர், நெருப்புமாக சேர்ந்து பூமியை பூராமே தாக்கும். இந்த பூமி எங்கே தாக்குது? ஃபஸ்ட்டு இலங்கை, அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்தோம்னா நாகப்பட்டினம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, அந்த பார்டர் பூரா அப் டு அந்த கேரளா, அந்த பெண்டு பூராமே பெரிய ஒரு பாதிப்பு. இப்போ என்ன ஆகும், ஹிரோஷிமா நாகசாகி குண்டு போட்டப்போ எப்படி இருந்தது, அந்த அளவுக்கு போயிடும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டதுனால வந்து என்னென்னலாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தையே குறப்பிரசவமெல்லாம் அந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சுல்ல. அப்போ என்னென்னா, அங்கெல்லாம் விவசாயம் பூராமே போயிடும். அதுக்கப்புறம் அங்கே விவசாயம் இருக்காது, காலி. எல்லாம் வந்து குறைப்பிரசவம், இது எல்லாமே குறைய போயிடும், அப்படி ஆயிரும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணும். எப்படி முன்னே இயற்கைன்னு நினச்சா மட்டும்தான் முடியும். அதனால் தயவு செஞ்சு இயற்கையை வணங்குங்க. தெய்வங்களை நீங்கள் நம்புறீங்கன்னா அந்த தெய்வங்கள் வந்து இயற்கை தான். அந்த இயற்கை தெய்வங்களாக நம்பி நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் மக்களுக்கு எதுவுமே மக்களுக்கு எனக்குன்னு சொல்லாதீங்க, எங்கள் மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் எங்களையெல்லாம் காப்பாற்றும் இயற்கையை வேண்டிக்கங்க. நம்மளாம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் அதை எந்த மதமோ ஜாதியோ இனமோ மொழியோ என்னவோ இருந்துருப்போங்க, புரிஞ்சுதா? வேண்டுதல் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ எல்லாருமே சேர்ந்து வேண்டிக்குவோம், இயற்கை நம்மளை வளமாக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம்.